ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். ஆரண்ய காண்டம். சர்க்கம் 15. பஞ்சவடியில் லக்ஷ்மணனால் நிரூபிக்கப்பட்ட ஆசிரமத்தில் ராமாதிகள் சிறிது காலம் வசித்தல். பிறகு ராமன் லக்ஷ்மணனை நோக்கி, நம் மூவருக்கும் இன்பத்தை விளைவிக்க கூடியதாய் மரங்கள் அடர்ந்து ரமணீயமான காடுகளும் மேடு பள்ளம் இல்லாது மெத்தென்ற மணற்குன்றுகளும் அமைந்து ஜல ஆதாரத்துடன் கூடியதான ஓர் பிரதேசத்தை தேடி அதில் நாம் சுகமாக வசிக்கத்தக்க ஓர் பர்ணசாலையை அமைப்பாயாக என்றனன். லக்ஷ்மணன் அப்படிப்பட்ட ஓரிடத்தை ராமனே காட்டித்தர வேணும் என்று வணங்கி வேண்டிய பின் அப்படியே ஓரிடத்தை ராமன் காட்ட அதில் மிகுந்த சுறுசுறுப்புடன் மண்ணை தோண்டி சுவர்களை வைத்து நீண்ட மூங்கில்களை கொண்டு தூண்களை நாட்டி அவற்றின் மேல் குறுக்காக தூளங்களை ஏற்றி அவற்றின் மேல் வன்னி கிளைகளை பரப்பி தர்ப்பம் நாணல் விழல் இவைகளை கொண்டு மேற்கூரையிட்டு மேடு பள்ளம் இல்லாமல் தரையை செம்மைப்படுத்தி ஓர் அழகிய பர்ணசாலையை நிரூபித்தனன். பிறகு கோதாவரி நதியில் ஸ்நானம் செய்து தாமரை பூக்களையும் பழங்களையும் பறித்து கொண்டு வந்து வாஸ்து கல்பத்தின்படி வாஸ்து பூஜை சாந்தி கர்மம் முதலியவற்றை செய்து ராமனுக்கு தான் நிரூபித்த ஆசிரமத்தை காட்டினன். ராமன் அதன் அமைப்பையும் அழகையும் கண்டு மிகுந்த சந்தோஷம் அடைந்து லக்ஷ்மணனை கட்டி அணைத்து, லக்ஷ்மணா, எனது அபிப்பிராயங்களை தெரிந்து கொண்டு அதற்கு தக்கபடி காரியங்களை குறிப்புடன் அறிந்து தர்மத்தையும் தெரிந்து கொண்டு நீ இருக்கின்றமையால் என் தந்தை மரணமடையவில்லை. எனக்கு பிழைத்திருப்பது போலவே இருக்கிறது. நீ கட்டியிருக்கும் ஆச்சரியமான இப்பர்ணசாலையை கண்டு நான் மிகவும் திருப்தி அடைகின்றனன். அதற்கு பரிசாக உன்னை ஆலிங்கனம் செய்தனன் என்றனன். பிறகு அந்த ராமாதிகள் அப்பர்ணசாலையில் யாதொரு கஷ்டமும் இன்றி சுகமாக வசித்து வந்தனர். ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். ஆரண்ய காண்டம். சர்க்கம் 16. ராமாதிகள் கோதாவரியில் ஸ்நானம் செய்தல். அண்ணனும் அவர்கள் அங்கு வசித்து வருகையில் மழைக்காலம் சென்று குளிர்காலம் வந்தது. ஒரு நாள் விடியற்காலையில் ராமன் ஸ்நானம் செய்வதற்காக கோதாவரி நதிக்கு சென்றனன். லக்ஷ்மணன் வணக்கத்துடன் கையில் ஜலகலசத்தை எடுத்துக்கொண்டு சீதையோடு கூட ராமனை பின் சென்று கொண்டே, ராமா, இப்பொழுது உனக்கு பிரியமான ஹேமந்த ருது குளிர்காலம் வந்திருக்கிறது. இக்காலத்தில் பூமி மேல் அதிகமான பனி பெய்யும். பூமி முழுதும் பயிர்களால் பிரகாசித்துக் கொண்டிருக்கும். ஜலம் மிகவும் குளிர்ச்சியாயும் அக்னி மிகவும் இனியதாயும் இருக்கும். இப்பொழுது நாட்டுப்புறத்தில் உள்ளவர்கள் மிகுந்த காம உத்திரேகம் உண்டாக பெற்றும் பசுவின் பால் ஏராளமாக உண்டாக பெற்றும் விளங்குவார்கள். அரசர்கள் சத்துருக்களை வெல்ல விரும்பி திரிந்து கொண்டிருப்பார்கள். இக்காலத்தில் பகற்பொழுது இனிதாக வெயில் காய பெற்றிருக்கையால் மிகவும் சுகமாக இருக்கும். ஆனது பற்றியே வெயிலில் திரிவது மிகவும் சுகமாயிருக்கும். சூரியனது கிரகணங்கள் பகலில் தீக்ஷ்ணமாயிராமல் மெதுவாயிருக்கும். இரவு காலம் மிகவும் நீண்டு குளிரும் பனியும் உடையதாயிருக்கும். விடியற்காலையில் மிகவும் அதிகமான குளிரும் பனியும் ஏற்படும். பயிர்கள் எல்லாம் நன்கு முற்றி கனமான கதிர்களை உடையனவாய் இருக்கும். பகலில் சூரியன் சந்திரனை போல் குளிர்ந்தவனாகவே பிரகாசிப்பான். மிருகங்களும் பக்ஷிகளும் காலை வேளையில் குளிருக்கு அஞ்சி தண்ணீரை தொடாமல் இருக்கின்றன. வன சமூகங்கள் இரவு முழுதும் பனியினால் மூடப்பட்டு இருக்கும். இப்பொழுது நதிகளில் ஜலம் ஆவியால் மூடப்பட்டிருக்கிறது. கரைகளில் உள்ள குன்றுகள் பனியால் நனைந்திருக்கின்றன. இப்படிப்பட்ட காலத்தில் பரதன் உன்னை பிரிந்திருக்கையால் துக்கித்து உன்னிடத்தில் உள்ள உண்மையான பக்தியால் தனக்கு கிடைத்த ராஜ்யத்தையும் மற்றும் உள்ள ஐஸ்வர்யங்களையும் திரஸ்கரித்து உன்னை போல் சடைகளையும் மர உரிகளையும் தரித்து அயோத்தியில் தவம் செய்கின்றனன். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள். ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமஹ. ఈ జగమంతా రామమయం రామ 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 రామ